ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசையில் வர வாரத்தில் என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரோமோவை பார்க்கலாம். அதாவது விஜயா வந்து கொஞ்சம் ஓவராகவே தான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம மீனாக்கு வந்து உடம்பு சரியில்லை. அவங்கள வந்து ரோஹிணி ரூமில் வந்து முத்து படுக்க வச்சுட்டு டேப்லெட் வாங்குறதுக்காக வெளியே போயிடுறாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம மனோஜ் ரோஹிணி வராங்க கடையை விட்டு. அப்படியே மனோஜ் வந்தவொடனே அவர் எப்போவுமே படுத்து ரெஸ்ட் எடுக்கிறவர். அவர் ரூமில் பார்த்தோன்னே மீனா வந்து படுத்திருக்காங்க. உடனே வேகமாக போயிட்டு விஜயாட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நான் கடைக்கு போயிட்டு எவ்வளோ வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன், நான் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இவ படுத்து கிடக்கிறா அப்படிங்கவும், விஜயா வந்துட்டு ஏண்டி உனக்கு படுக்க வேறு இடமே இல்லையா, நீ ஏண்டி இங்கே படுத்து கிடக்கிறா அப்படிங்கிற மாதிரி திட்டி வெளியே இழுத்துட்டு வராங்க. கரெக்டாக வந்து முத்து வந்துடுறாரு. நான் தான் வந்து மீனாவை வந்து ரூமில் படுக்க வச்சேன், அவளுக்கு உடம்பு சரியில்லை, இந்த வீட்டில் என்ன படுக்கிறதுக்கு இடம் கூட இல்லை, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கிற மாதிரி அவங்க திட்டி விட்டுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா மீனா வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால. ஏண்டி இவ்வளோ லேட்டாக எழுந்திரிச்சு வர, ரோஹிணி ஸ்ருதிலாம் வேலைக்கு போகணும்ல, அவங்களுக்குலாம் சாப்பாடு செய்ய வேணாமா அப்படிங்கிற மாதிரி விஜயா வந்து அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. முத்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாரு. பார்க்குற நமக்கே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது விஜயா இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்து. ஏன் நீங்கள் வந்து மீனா மட்டும் தான் சமைக்கணுமா, அவளுக்கே ஏற்கனவே உடம்பு சரியில்லை, நீங்கள் என்ன எல்லாம் வேலை வாங்கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு அண்ணாமலைகிட்ட சொல்லிட்டாரு. அதாவது நம்ம முத்து இனிமேல் வந்து மீனா அவளுக்கு மட்டும்தான் செய்வா, ஸோ உங்களுக்கு சேர்த்து செய்வா, வேறு யாருக்கும் இங்கெல்லாம் மீனா இனிமேல் வேலை செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை தான் நாமும் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த விஜயா ரோஹிணி பண்ணுறது சுத்தமாகவே பிடிக்கல. இனிமேல் பார்ப்போம் மீனா இதே மாதிரி இருப்பாங்களா இல்லையான்னு.